அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், ஓ அன்பே நான் உம்மை. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் வழி, நீரே என் சத்தியம், ஓ நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் அன்றோ, நீரே என் ஜீவன் அன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நானும் உந்தன் பிள்ளை என்றோ, நானும் உந்தன் பிள்ளை என்றோ. எல்லார் கரங்களை தட்டி சொல்லுவோம். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் நீர்தானே, என் நல்ல மேய்ப்பன் நீர்தானே. நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவநீரூற்று, ஜீவநீரூற்று நீர்தானே, என் ஜீவநீரூற்று நீர்தானே. உம்மில் நான் தாகம் கொண்டேன், உம்மில் நான் தாகம் கொண்டேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே, அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். ஹalleluya. நாம் நோக்கி பார்க்கத்தக்க ஒரு கண்மலை இருக்கிறார். ஆமென். இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ்ல ஐ வில் நாட் லீவ் யூ as orphans. தமிழ்ல நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் இருக்கும். இங்கிலீஷ்ல நான் உங்களை அனாதைகளை விட மாட்டேன். நிறைய வேளை மனுஷன் கூட நம்மளை அனாதையை விட்டு போயிடுவான். வாக்கு கொடுத்த வாக்குறுதிகள்லாம் ஒரு நொடியில மறந்துட்டு போயிடுவோம். நிறைய காரியங்கள் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு சொன்னவங்க கூட மறைஞ்சு மாறி போயிடுவாங்க. ஆனா தேவன் ஒரு மனுஷனை கரம் பிடிப்பார், அவனை அனாதையை விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. அவனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுப்பார், அத்தனையும் கொடுப்பார். நான் சொல்லுவேன், நம்முடைய சரீரத்துக்கு அடுத்தது கர்த்தர் தருவார், ஆத்துமாவுக்கு அடுத்தது கர்த்தர் தருவார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வைப்பார், செழித்திருக்க வைப்பார்.
நம்ம எல்லாவற்றால் நிரப்புகிற ஒரு உண்மை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறா. விசுவாசிக்கிற ஒரு ஆமீன் சொல்லுங்க. இது வரைக்கும் நடத்தினாரா இல்லையா? நடத்தினார்ன்ற ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னும் நடத்துவார். இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. யெகோவாயிரே பார்த்து கொள்வி. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. யெகோவாயிரே பார்த்து கொள்வி. பாடுங்க வாயை திறந்து. யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்தி. ஓ எஸ், யெகோவாயிரே, கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம். என் தந்தை நீர், என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. எல்லாரும் சேர்ந்து இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவே. யெகோவாயிரே பார்த்து கொள்வி. Sing it to the Lord. இதுவரை நடத்தினீ, ஆமென், இனியும் நடத்துவே. யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பீ. ஓ யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பீ. யெகோவாயிரே, யெகோவாயிரே சந்திப்பு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். Yes Lord. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்க போதும் ஆண்டவரே எனக்கு. அவர் இருப்பதனால நான் தொடர்ந்து வாழணும். இன்னைக்கு ஒருவேளை இன்றைக்கு யாரோ ஒருவர் ரொம்ப உள்ளம் உடைஞ்சு நீங்க நம்பிக்கை இழந்து வந்திருக்கலாம். I feel so lonely, pastor. இந்த பாதையை கடக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்முடைய தேவன் கூட வருகிறவர். ஒரு தகப்பன் அன்பு கூறுகிறது போல அன்புள்ள தேவன்.
நம்முடைய வாழ்க்கையில எல்லா அன்பும் மாறினாலும் அவருடைய அன்பு மாறவே மாறாது. நிறைய வேளை நான் பார்த்திருக்கேன், ஒரு பிள்ளை நடக்க முடியலன்னு சொல்லும் போது ஒரு தகப்பன் உடனே அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு, நான் தூக்குறேன்ப்பா, நீ வா, நான் நடந்து போறேன், வா, என் கூட வா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நாங்க ரொம்ப வருஷம் ஜோயல், அப்போ ரொம்ப சின்ன பிள்ளை, ஒரு 4 years இருப்பான் ஜோயல். நாங்க மைசூர் போனோம், ஃபேமிலியா டூர் போனோம். அப்போ அந்த பிருந்தாவன் கார்டன் ஒன்று இருக்கு பாரு, அந்த பிருந்தாவன் கார்டனுக்கு போனோம். அந்த பிருந்தாவன் கார்டனை வந்து நடுவில் ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கும், காவேரி ரிவருக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அது எல்லாரும் நடந்து போவாங்க. அப்போ நாங்களும் அப்படியே சாயங்காலமா தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படி நடக்கும்போது ஒரு கால்வாசி தூரம் கூட தாண்டி இருக்காது, ஜோயல் அதுக்குள்ள சுருண்டுட்டான். ஐயோ, என்னால் நடக்க முடியல, அழுகிறான், அப்படி அழுகிறான். எங்க அப்பா அவன் அப்படியே தோள் மேல கை போட்டு, வாடா நான் வரேன் வா அப்படின்னு. நாங்கள் அன்னைக்கு தான் எங்கள் அப்பா அப்படி தோள் மேலே கை போட்டதை பார்த்தோம். நாங்கள் அப்படியே தோள் மேலே கை போட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டே அவ்வளோ தூரம், அது அந்த பிரிட்ஜ் அவ்வளோ பெரிய பிரிட்ஜ், அது அந்த நதி அப்படியே கடந்து அந்த பக்கம் போனோம். நிறைய வேளையில ஒரு உலக தகப்பனே நம்ம மேல அவ்வளோ இரக்கம் காட்டும் போது தேவன் எவ்வளோ நம்ம மேல இறங்குவார் யோசித்து பாருங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் தகப்பனுடைய இரக்கத்தை பற்றி படிக்கிறோம். ஒரு பிள்ளை ரொம்ப வழி மாறி போயிட்டான், ரொம்ப தூரம் போயிட்டான். அப்பா விட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு நாசமாக்கி நஷ்டப்படுத்தி ஒன்றும் இல்லாம வெறுங்கையனா அவன் திருப்பி வர்றான். அந்த நேரத்தில் வீட்டில் அவனுக்காக காத்துட்டு இருந்தது ஒரே ஒருத்தர்னா அப்பா மட்டும்தான். தூரத்தில் அந்த பையன் வர்றதை பார்த்து ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அவனை நிலை நிறுத்தினார். என் பையன் பா, நீ பையனுக்கு சொல்ற தைரியம் வரல, அப்பான்னு கூப்பிட தைரியம் வரல, என்ன ஒரு வேலைக்காரனா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நீ என் பையன் வா. தான் நம்முடைய தேவன். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகள் வரலாம். சாலமோனை பற்றி ஆண்டவர் தாவீதுட்ட சொன்னார், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான், அவன் தவறு செய்யும் போது அவனை மிலாற்றினால் நான் தண்டிப்பேன், ஏன்னா அவனை நான் ரொம்ப நேசிக்கிறேன். தகப்பன் நேசித்து சிட்சியாத ஒரு பிள்ளை இருக்கா? கண்டிப்பா சிட்சிப்பார். சில வேளையில நம்ம தவறு செய்த கூட சிட்சை கொடுத்துட்டு அப்படி அணைச்சிருவார். அதான் நம்முடைய தேவன். இன்னைக்கு அவற்றை ஓடி வரலாம். ஒருவேளை நீங்க ஆண்டவரை விட்டு தூரமா போயிருந்தா கூட, எனக்கு ஆராதிக்க கூட தோணல பாஸ்டர், பிகாஸ் ஐ ஹவ் கான் so far away from the Lord ன்னு சொன்னா கூட, உங்களை நேசித்து அரவணைக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார்னு விசுவாசிங்க. அவர் அணைத்துக் கொள்ளுவார், அவர் சேர்த்துக் கொள்ளுவார். அப்பா உங்க மேல கோபமா இல்லை, நீங்க சந்தேகப்படாதீங்க, விசுவாசத்தோட வாங்க. சில பேர் சொல்லலாம், பாஸ்டர் நான் ஆராதிக்க தகுதி கிடையாது, சர்ச்சுக்குள்ள வர்றது கூட எனக்கு தகுதி இல்லை, அவ்வளவு தூரம் போயிருக்கிறேன் சொல்றீங்களா? Your father is not so far away. அவர்கிட்ட வருகிறவர்களை ஒரு நாளும் புறம்பே தள்ளவே மாட்டார். அணைத்துக் கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை விட்டு நான் பிரிந்து சென்றேன், அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் தொலைத்தேன், என்னையே மறந்து போனேன், உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், புது வழியை நீர் திறந்து நடத்தி சென்றீர், கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், புது வழியை நீர் திறந்து நடத்தி சென்றீர். அப்பா அப்பா
உம்மை வெறுத்து நான் எங்கே போவேன்? நீரே என் அடைக்கலமே, இதுவரை நான் அறியேன். நானே உம் பிள்ளை என்று உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை. உம் நிழலில் நான் எந்தன் பாதுகாப்பு. உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை. உம் நிழலில் நான் எந்தன் பாதுகாப்பு. அப்பா, மகன் தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீர். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீர். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீர்.